Indigenous Rights Radio, because knowledge is power. கோத்தகிரி மக்களின் குரலாய் ஒலிக்கும் ரேடியோ கோத்தகிரி 90.4 FM. கேளுங்க கேளுங்க, இது நம் சமுதாயத்திற்கான குரல். வணக்கம். நீம் கேட்டுருக்கிறது ரேடியோ கோத்தகிரி 90.4 MHz. நானிமா ஆர்ஜே சரவணன். இத்தனை எபிசோட்லேயே நாம் கனிம வளங்கள் பற்றி பார்த்துன்னு வந்துருந்தோம். அது இந்த நாள் எபிசோட்லேயும் இயற்கை ஆற்றல் மாற்றத்தில் இருக்க மாற்றமான கனிமங்கள் தலைப்பில் இந்த நாள் எபிசோடே நாம் பார்க்க போகணும். நம்ம பழங்குடி மக்கள்க உலகளவிய போக்கு பசுமை பொருளாதாரத்திற்கான மாற்றா அங்கே பசுமை ஆற்றல் மாற்றத்தில் இருந்து ஏது கனிமங்கள் முக்கிய அன்னைங்களை பற்றி நாம் கண்டு வைத்திருக்கணும். இது மூலமாக அவர்த்து இலவச முன் அங்கே தகவல் இருந்த ஒப்புதலுக்கான உரிமைகளை நாம் முழுசாம மதித்து செயல்படுவதை நாம் கண்டிப்பாக உறுதி செய்திருக்கணும். கனிமங்களுக்கான ஆய்வு அவர்த்திருக்க பூமிகளி அங்கே வாழ்க இடத்தையும் இது நடக்குது. இலவச முன் அங்கே தகவல் அறிந்த ஒப்புதல் அணைங்கிறது நம்ம பழங்குடி மக்களுக்காக குறிப்பிட்ட உரிமைகளாகுது. இது நம்ம நிலங்கள், பிரதேசங்கள், வளங்கள், கலாச்சார பாரம்பரிய அங்கே இது மாதிரி எல்லாத்தையுமே பாதிக்குது. எல்லா திட்டத்துக்குமே நாம் ஒப்புதல் வழங்குகிறது இல்லையா நிறுவனத்திற்கான தனித்துவமான உரிமையாக ஆகுது. FPIC ஆலோசனைகளுக்கும் சமமாக இது இல்லை. FPIC அணைங்கிறது ஒரு நடைமுறை அங்கே அடிப்படை உரிமையாகுது. முந்தடத்த எபிசோட்லி FPIC கொள்கைகளை பற்றி நாம் மனித்தோம். அதனாலே FPICயின் முதல் 3 கொள்கைகளே இலவச முன் மற்றும் தகவல் அறிந்த குறித்து நாம் மணிக்கேன். அதே நேரத்தில் ஒப்புதல்லி கடைசி கொள்கை FPIC ஒரு முக்கியமாக அம்சமாக இருக்குது. பணக்கு அதிலிருந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துவது மூலமாக 2019 வருஷத்தில் ஒரு புது அலகு மின் உற்பத்தியிலே திறனுக்கு தேவையான கனிமங்களை சராசரி அளவு 50% அதிகரிக்குது. தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை பல கனிம வளங்களும் பயன்பட்டு வருகிறது. நிக்கல், கோபால்ட், லித்தியம், மேங்கனீசாங்கே, கிராஃபைட் இது மாதிரி பேட்டரிகளில் இருக்க செயல்திறனை உறுதி செய்வதற்கு ஒரு முக்கியமான தாதுக்களாக இது எல்லாமே அமைந்துக்குது. நம்ம காற்றாடி அங்கே நம்ம கரண்ட்டு வண்டிகளுக்கு பயன்படுத்துக ஒரு நிரந்தர காந்தங்களை உற்பத்தி செய்யக்கு பூமியில் இருக்க அரிய வகை கூறுகளும் நமக்கு தேவைப்படுது. கரண்ட்டு தொடர்பான எல்லா தொழில்நுட்பங்களுக்கும் இன்னும் அதிக அளவு நமக்கு தாமிரமும் தேவைப்படுது. கனிமங்களை உற்பத்தி செய்ய நிறுவனங்களுக்கு ஒரு புது வாய்ப்பும் அங்கே சவால்களும் இருக்குது. நிலக்கரி கரண்ட்டு தயாரிக்கக்கு பயன்பட்டு இருக்குது. ஆனால் எதிர்காலத்தில் இது மாதிரி இருக்குதா? 2040 வருஷக்கு முந்தாடு நிலக்கரி உற்பத்தியை முந்திக்கொங்க வகையில் மாறுதல் கனிம சுரங்கங்கள் அமைந்தொன்றிருக்குது. தாதுக்கள் அங்கே பேட்டரிகளின் மறுசுழற்சிக்கு தாதுக்காக ஒரு முந்தாடே ஒரு தேவையை குறைக்கக்கு இது ரொம்பவும் உதவும். லித்திய 25%, கோபால்ட் அங்கே நிக்கல் 35%, அங்கே தாமிரத்திற்கு 55%. இது மாதிரியே 2040 ஒரு நிலையான எதிர்கால போக்குவரத்து ஒரு பூஜ்ய உயர்வுக்கான ஒரு மாற்றா ரொம்பவும் குறைந்த சுரங்க தீவிர வழிகளிலும் இது எல்லாமே நடக்கலாம். மறுசுழற்சி அதிகரிக்கதே பேட்டரி அளவை குறைக்கிறது. குறைந்த கார்பன் பொது போக்குவரத்தில் முதலீடு, இணைந்து பேட்டரி வேதியியல் ஆராய்ச்சி இது மாதிரி காலநிலை அங்கே சமூக திட்டம் அங்கே UC டேவிஸ் அணைங்கிறதுபடி 2050 வருஷத்தில் போக்குவரத்துக்கான US லித்தியம் தேவைங்கிறது 92% குறைகலாம். பசுமை பொருளாதாரத்திற்கான மாற்றத்துக்கு முக்கியமானதாக மாறுதல் கனிமங்கள் சந்தைப்படுத்தப்படுகிறது. இருந்தாலும்
நடைமுறைகள் தீவிரமாக மாறாத வரைக்கு அதோட சுரங்க புதை வடிவ எரிபொருட்கள் பிரித்தெடுத்தல் மாதிரி அதே சுற்றுச்சூழலே அங்கே மனித உரிமை மீறல்களையும் அது நிலைநிறுத்துக்குது. அவர் ஒரு இயற்கையான தீர்வை வடிவமைப்பதாலே ஒரு முக்கிய நியாயங்களுக்கு அவர்னாலே மீறல்களை சரிப்படுத்தாமே போவதற்கு அதிக வாய்ப்புகளும் இருக்குது. இயற்கை பொருளாதாரத்திற்கு ஒரு மாறுதலாக கனிமங்கள் ரொம்பவும் அவசியம் அனெண்டு நாம் கண்டிப்பாக நம்புகணும் அனெண்டு அதிக செலுத்துக கதை நமக்கு விரும்புகுது. அதனாலே அது எல்லாத்தையும் முக்கியமான கனிமங்கள் அனெண்டுமு சொல்லுகார். பழங்குடி மக்களுக்கும் நம்ம கூட்டாளிகளுக்கும் அதே மாத்துக கனிமங்களை தவிர வேறு எதையும் நமக்கு குறிப்பிடலை. என்னக்கண்டா அது நீர், நம்ம நிலா, நம்ம சிறுவேகா முக்கியமானது அனெண்டுமு நம்ம உண்மையான வடக்கு நட்சத்திரங்களுக்கு நம்ம மக்களோட நல்வாழ்வு மனித உரிமைகள் எப்பவுமே நாம் நம்பியிருக்கோம். எல்லா நேரத்திலும் நீதி அங்கே சமத்துவ மாற்ற எல்லாமே கொள்கையை மன்னிக்காததாக இல்லை. கடைசியில் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஒரு முழுமையான அங்கே அர்த்தமுள்ள ஆலோசனை இல்லாதே சுரங்க தோண்டுவது கடைசியில் நிறுவனங்களுக்கு கணிசமான பொருள் இழப்பை ஏற்படுத்துகிறது. தொடர்புடைய நல்ல பேர் அங்கே சமூக அபயங்கள் நிறுவனங்கள், குறிப்பாக துறையில் இருக்க நிறுவனங்கள் அங்கே அதில் முதலீட்டாளர்கள் அங்கே சப்ளையர்கள், முக்கியமாக கரண்ட் வாகனங்களை வாங்குக வாடிக்கையாளர்கள் வகை ஒரு காரணமாக கூட இருக்கலாம். பழங்குடி ஆர்வலராக நாம் இதெல்லாம் சந்திக்காக்கு இது நாம் ஒரு அணுகக்கூடியதாக இருக்குதுன்னு நாம் நம்புகிறோம். முதலீட்டாளர்கள் அங்கே நிறுவனங்கள் நேரடியாகவும் நிறுவனங்களுக்கு நம்ம பழங்குடியின மக்களோட உரிமைகளை மதிக்கலே அனெண்டா நாம் எதிர்கொடுக்கக்கூடிய ஒரு அஞ்சிக்கையும் வெளியெடுக்குது. மேலும் நல்ல பேர் அஞ்சிக்கையிலேயான நிதி அரசியல் அங்கே மனுஷ உரிமைகளில் ஒரு அஞ்சிக்கையிலேயும் நமக்கு அஞ்சிக்கைனே வர தோன்றிருக்குது. இது ரொம்பவும் தெளிவாக ஒரு உதாரணமாக டக்கோட்டா அணுகல் பைப்லைன் அனெண்டுமு சொல்லுகிறது. அதில் திட்ட செயல்படுத்துவதற்கு வருக சமூக அங்கே நல்ல பேர் அஞ்சிக்கைகளை புரிந்துக்காக்கு நாம் தவறிட்டேன். அது பின்பாடு தீவிர சமூக மோதலாக வெளிப்பட்டு கடைசியில் $12 பில்லியன் மேலே பொருள் இழப்பை ஏற்படுத்துது. நேயர்களே, எபிசோடை நீங்கள் கேட்டதுக்கு ரொம்பவும் நன்றி. 5 எபிசோடுகளையும் நீங்கள் கேட்டிருப்பீரென்று நினைக்கிறோம். இது மட்டும் இல்லாதே நம்ம பழங்குடி மக்களை அவரோட உரிமைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னா cs.org எங்கள் வெப்சைட்டை நீ போய் பார்க்கலாம். ஃபேஸ்புக், ட்விட்டர் ಅಂತಂಗಡ ಪೇಜ್ಗಲ್ಲಿಮು ನಮ್ಮ ಕಲಾಚಾರ ಉಯಿರ್ವಾಳ್ವೆ பற்றி ನೀವು ஃபாலோ ಮಾಡಿக்கலாம். ಹಾಗೆ ಸೌಂಡ್ ಕ್ಲೌಡ್, ஸ்பாட்டிஃபை இது மாதிரி இருக்க ஆப்புகள்லி ನೀವು ನಮ್ಮ பழங்குடியில ரேடியோக்கள் இருக்குது, அதுலேயும் ನೀವು கேட்டுக்கோங்களா. நிகழ்ச்சி குறித்து ನಿಮ್ಮ கருத்துக்களை ನೀವು தெரிவிக்கணும்டா 8940731012 எங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் ನಿಮ್ಮ கருத்துக்களை தெரிவிக்கலாம். இது மட்டும் இல்லாதே சமூக வலைத்தளங்களில் ரேடியோ கோத்தகிரி 90.4 ஒரு பேஜில் போய் நீங்கள் நிகழ்ச்சிக்கான கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். இதோட நிம்மதிருந்து விடைபெறுகிறது நான் ನಿಮ್ಮ ஆர்ஜே சரவணன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது ரேடியோ கோத்தகிரி 90.4. நன்றி, வணக்கம். கோத்தகிரி மக்களின் குரலாய் ஒலிக்கும் ரேடியோ கோத்தகிரி 90.4 FM. கேளுங்க, இது நம் சமுதாயத்திற்கான குரல்.